தமிழகத்தில் போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் கல்வி தொலைக்காட்சியின் சார்பாக எனது அன்பார்ந்த வணக்கங்கள். பாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியல் அறிவியல், அந்த அரசியல் அறிவியல் போட்டித் தேர்வுகளில் எல்லா போட்டித் தேர்வுகளையும் ஒரு முக்கியமான அங்கம் வகிக்குது. ஸோ அந்த பாலிட்டி தொடர்பான நடப்பு நிகழ்வுகளில் ஒரு சில டாபிக், இன்றைக்கி சில முக்கியமான டாபிக். அதுலேயும் சமீபத்தில் மத்திய அரசால் இயற்றப்பட்ட சட்டங்கள் தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகளை இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். இதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திருநங்கையர் உரிமைகள் பாதுகாப்பு திருத்தச் சட்டம் 2026. ஸோ ஆங்கிலத்தில் இதை வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் பர்சன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2026 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சட்டத்தோட பின்புலத்தை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். 2014 நல்சா அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க. அந்த வழக்கு நல்சா வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. திருநங்கைகள் சார்பாக இந்த அரசு எந்த விதமான உரிமைகளை தந்துள்ளது அப்படிங்கிறதுக்காக ஒரு வழக்கு, அவர்கள் சார்பாக ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் தாக்கல் பண்ணுறாங்க. ஸோ அந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பை வழங்குறாங்க. அது வரைக்கும் ஒரு ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா, அந்த குழந்தை வந்து பிறக்கும்போது டாக்டர் அந்த குழந்தை ஆண் இல்லை பெண் அப்படின்னு கொடுக்குறாரு. ஆனால் அந்த குழந்தை வளரும்போது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சில உடலியல் மாற்றங்களால் அந்த பெண், அது வந்து பெண் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அந்த பெண், ஸோ அவங்க வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அப்படின்னு திருநங்கையர் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. ஸோ 2014 வரைக்கும் அரசாங்கத்தால், இந்திய அரசாங்கத்தால் 2 பாலினம் மட்டும்தான் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஒன்று ஆண், இன்னொன்று பெண். ஆனால் முதலாக நல்சா தீர்ப்பு 2014 தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 3ஆம் பாலினத்தவர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருநங்கையர் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு அஃபிஷியல் ஜெண்டர் அப்படிங்கிறத ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. அதோடு சேர்த்து இன்னொரு விஷயத்தையும் அவங்க சொல்கிறாங்க, செல்ஃப் பெர்சீவ்டு ஐடென்டிட்டி, தன்னைத்தானே அடையாளம் காட்டிக்கொள்ளக்கூடிய உரிமையையும் அந்த தீர்ப்பில் அவங்க வழங்குறாங்க. அதற்கு அந்த உச்சநீதிமன்றம் மேற்கோள் காட்டிய சில அரசியல் சாசன விதி எண்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா அப்படின்னு சொல்லக்கூடிய அனைவருக்கும் சம பாதுகாப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 14, அதே மாதிரி ரைட் டு எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னைத்தானே அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடிய ஆர்டிக்கல் 19, பாகுபடுத்தலை தடை செய்யக்கூடிய ஆர்டிக்கல் 15 இதன் மேற்கோள் காட்டி திருநங்கையர் அப்படிங்கிறவங்களும் ஒரு பாலினம், அவங்களுக்கு அவர்களே அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பினை தந்தது இந்த நல்சா தீர்ப்பு. அது 2014 வழங்குறாங்க. சரியா? ஸோ இந்த தீர்ப்பை பயன்படுத்தி 2019 திருநங்கைகள் உரிமை பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு ஒரு சட்டத்தை இயற்றுறாங்க. இது நடந்தது 2019. ஸோ அப்போ இப்போ ஏன் இந்த சட்டம் இயற்றுவதற்கு என்ன காரணம் வந்துச்சு அப்படின்னா, அந்த திருநங்கையர் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 2019 சில வரையறைகள் அப்படின்றது பொதுவாக இருந்தது, ஸ்பெசிஃபிக்காக இல்லை. ஸோ அதில் சில திருத்தங்கள் கொண்டு வர்றதற்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த 2026ஆம் ஆண்டு திருநங்கைகள் உரிமைகள் பாதுகாப்பு திருத்த சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வர்றாங்க. ஸோ இதை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இந்த சட்டம் எப்போ மக்களவையில் அறிமுகமாகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 13th March 2026 அறிமுகமாகுது. சரியா? இது வந்து மாநிலங்களவையில் எப்போ நிறைவேறுது அப்படின்னா 25th March 2026. ஸோ பிரசிடெண்ட் அசன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய குடியரசுத் தலைவர் 13th March ஒப்புதல் கொடுக்குறாரு. ஸோ இது நடைமுறைக்கு வந்த தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25th May 2026 இந்த ஆண்டு. சரியா? ஸோ இந்த திருத்தப்பட்டதனுடைய மூல சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேசின மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் பர்சன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆக்ட் 2019, திருநங்கைகள் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 2019. இது எந்த
எந்த ஒரு அரசுக்கு, மத்திய அரசுக்கு கீழே எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட். சரியா, சமூக நீதி மற்றும் மேம்பாட்டு அப்படின்ற அமைச்சகத்துக்கு கீழே தான் என்ன பண்ணுறது, இந்த திட்டம் வருது. இந்த ஆக்டை பாஸ் பண்ணுறது இந்த அமைச்சகம் தான். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த சட்டம் நம்ம பேசின மாதிரி 2019ஆம் ஆண்டு சட்டம் 2014ஆம் ஆண்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பான நல்சா தீர்ப்பின் அடிப்படையில் இயற்றப்பட்டது. ஸோ திஸ் ஆக்ட் enacted based on 2014 த சுப்ரீம் கோர்ட் வேர்டிக்ட். அதுதான் நம்ம நல்சா தீர்ப்பு அப்படிங்கிறத பற்றி பேசணும். ஒரு 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 மனிதனை யோசிச்சு பாருங்க. ஒரு மனிதன் பிறக்கிறான், அவன் ஒரு தன்னை அடையாளப்படுத்தக்கூடிய உரிமை அவனுக்கு இல்லை அப்படின்னு இருக்கும்போது அந்த உரிமையை முதல்ல சொன்னது நல்சா தீர்ப்பு தான். அதனால தான் அந்த நல்சா தீர்ப்பை வரலாற்றாளர்கள் இது வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு அப்படின்ற மாதிரி இதை சொல்கிறாங்க. சரியா? இந்த தீர்ப்பில் மிக முக்கியமான ஒரு விஷயம் நடந்தது. சரிங்களா? மிக முக்கியமான விஷயம் அப்படின்னா அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னிச்சையான பாலின அடையாளத்தின் உரிமை. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. செல்ஃப் பெர்சீவ்டு ஜெண்டர் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அரசியல் சாசனத்தின் விதி எண் 19 என்ன சொல்லுது அப்படின்னா, ரைட் டு ப்ரைவசி. புட்டசாமி வழக்கில் சொல்லியிருப்பாங்க ரைட் டு ப்ரைவசி. இன்னொன்று ரைட் டு எக்ஸ்பிரஸ், ஃப்ரீடம் டு எக்ஸ்பிரஸ். தன்னைத்தானே அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சுதந்திரத்தை ரைட் டு ஃப்ரீடம் ஆர்டிக்கலில் அரசியல் சாசனம் கொடுத்துருக்கு. இன்னொன்று, பாலினத்தின் அடிப்படையில் எந்த ஒரு மனிதனையும் மக்களை குடிமகனை வேறுபடுத்தக்கூடாது அப்படின்னு அரசியல் சாசன விதி எண் 15 சொல்லியிருக்கு. ஸோ அப்போ இந்த ரெண்டையும் மேற்கோள் காட்டி ஒரு பாலினம் தன்னைத்தானே அவர் அடையாளப்படுத்தி கொள்ள முடியாத நிலை இந்தியாவில் இருக்குது, அதை திருநங்கையர் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள், அது மாற்றப்பட வேண்டும் அப்படின்ற மைய கருத்தோடு தான் இந்த நல்சா தீர்ப்பே அமைந்தது. ஸோ அப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட் recognized the right to self-perceived gender identity as part of Article 21, right to life and personal liberty. வாழ்வாதார உரிமை, சரியா, தனிநபர் உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. டிக்னிட்டி ஆஃப் லைஃப் அப்படிங்கிறதும் ஆர்டிக்கல் 20க்குள்ளே வருது. சரியா? ஸோ அந்த ப்ரைவசி டிக்னிட்டி அப்படின்ற பேஸில் ப்ரைவசி, சரியா, டிக்னிட்டி. ஸோ இந்த பேசிஸில் தான் இந்த தீர்ப்பு அமையுது. சரியா? So under the 2019 Act, a person could obtain the transgender certificate purely on self-declaration without the medical proof. So அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னிச்சையான அறிவிப்பின் மூலம் எந்த திருநங்கையரும் மருத்துவ ஆதாரம் இல்லாமலேயே அந்த சர்டிஃபிகேட் அப்படின்ற அடையாளத்தை பெற முடியும், சான்றிதழை பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். மருத்துவ ஆதாரம் இல்லாமலேயே. ஸோ எந்த ஒரு சர்ஜரியும் போய் எந்த ஒரு டாக்டர்ட்டையும் நீங்கள் போய் மெடிக்கல் ரிப்போர்ட் வாங்கணும்னு அவசியம் இல்லை. எந்த ஒரு அத்தாரிட்டியும் நீங்கள் திருநங்கையர் அப்படின்னு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஸோ செல்ஃப் டிக்ளரேஷன் அப்படின்றதான் மிக முக்கியமானது. ஸோ செல்ஃப் பெர்சீவ்ட் ஐடென்டிட்டி அண்ட் செல்ஃப் டிக்ளரேஷன் வித்தவுட் மெடிக்கல் ப்ரூஃப். சரியா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. இதெல்லாம் இல்லாமலே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு திருநங்கையர் தன்னைத்தானே அடையாளப்படுத்தி கொள்வதன் மூலம் அவர் திருநங்கையர் அப்படின்ற சான்றிதழை அவர் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் நல்சா தீர்ப்பில் சொல்கிறாங்க. சரியா? ஸோ அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த முந்தைய வரையறை அப்படின்னது தெளிவற்றது. அதாவது 2019 வரைக்கும் திருநங்கையரை என்ன டெஃபனிஷனுக்குள்ளே நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்றது ரொம்ப கிளியராக இல்லை. சரியா? அதனால் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், ஸோ கவர்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய திட்டங்கள் முறையாக சென்றடையணும் அப்படின்னா அதற்கு முறையான பயனாளர்கள் அப்படின்றது தேவை. அந்த பயனாளர்களை கண்டுபிடிக்கிறதுல சில இஷ்யூஸ் இருக்குது. ஸோ த டெஃபனிஷன் இஸ் வெரி வேக். சரியா? தெளிவாக இல்லை. ஸோ அந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல சில இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு கவர்மெண்ட் நினச்சதுனால தான் 2026 அமெண்ட்மெண்ட்டே கொண்டு வந்தாங்க. சரியா? ஸோ அப்போ 2026 அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்ததுக்குரிய முக்கியமான ரீசன் செல்ஃப் பெர்சீவ்ட் ஐடென்டிட்டி அப்படிங்கிறத கொடுக்குறது, செல்ஃப் டிக்ளரேஷன் வித்தவுட் த மெடிக்கல் ப்ரூஃப். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த அமெண்ட்மெண்ட்டெல்லாம் ஸோ இதில் நல்சா தீர்ப்பின் அடிப்படையில் வழங்கப்பட்டது. சரியா?
ஸோ இதில் நம்ம பேசின மாதிரி ஒரு நபர் தன்னுடைய பாலினத்தை ஆண் பெண் திருநங்கை, சரியா, முக்கியமானது. அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆண் இல்லை பெண் அப்படின்றது மட்டும்தான் மத்திய அரசு அங்கீகரித்த ஒரு பாலினமாக இருந்தது. இது பார்த்தீங்க அப்படின்னா தன்னைத்தானே அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடிய உரிமையை ஒரு அரசியல் சாசனம் இந்திய குடிமகனுக்கு வழங்கியுள்ளது அப்படின்னு சொல்கிற அடிப்படை உரிமையை மீறும் வண்ணம் இருக்குது. அப்படின்றதுனால தான் நல்சா தீர்ப்பு என்ன சொல்லுச்சு அப்படின்னா, இந்த திருநங்கையரும் தங்கள் சொந்த உள்ளுணர்வின் அடிப்படையில் முடிவு செய்யும் அறிவிக்கக்கூடிய உரிமை உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கு மருத்துவ பரிசோதனையோ அல்லது அறுவை சிகிச்சையோ அல்லது மருத்துவரின் சான்றிதழோ உங்களுக்கு தேவையில்லை. இட் டஸ் நாட் ரெக்வயர் த மெடிக்கல் டெஸ்ட், சர்ஜரி அண்ட் த சர்டிஃபிகேட் ஆஃப் டாக்டர்ஸ் ப்ரூஃப், இதெல்லாம் தேவையில்லை. ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இதை ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக புரிஞ்சுக்கணும்னு அவசியமே இல்லை. ரொம்ப சிம்பிளானா, ஒரு மனிதர் பிறக்கிறாரு, வளரும் பொழுது அவருக்குள்ள ஹார்மோன் இல்லை உடலியல் மாற்றங்கள் நடக்குது. அப்படி மாற்றங்கள் நடக்கும் பொழுது அவரை ஆணாகவோ அல்லது பெண்ணாகவோ ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது. சிம்பிளாக நான் யார் அப்படின்றத தெளிவுபடுத்தக்கூடிய உள்ளுணர்வின் அடிப்படையில் தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பினை, உரிமையை இந்திய அரசாங்கம் அவர்களுடைய குடிமகள் மக்கள் எல்லோருக்கும் வழங்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த தீர்ப்பு. ஸோ நான் யார் என்பதை நானே சொல்வதே போதுமானது. அதை வேறு யாரும் சரிபார்க்கணும்னு அவசியம் இல்லை. மெடிக்கல் அத்தாரிட்டி வச்சு சரிபார்க்கணும்னு அவசியம் இல்லை. டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அதை சரிபார்க்கணும்னு அவசியம் இல்லை. என்னை அடையாளப்படுத்தி கொள்ள எனக்கு உரிமை உண்டு அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த தீர்ப்பு. சரியா? ஓகே. இப்போ உச்சநீதிமன்றம் திருநங்கையரை 3ஆம் பாலினமாக, ஸோ அப்போ முதலாக இந்திய அரசாங்கத்திடம் 2 பாலினம், ஒன்று ஆண்பால் பெண்பால், சரியா, ஆண் பெண். அதை தாண்டி திருநங்கையர் அப்படிங்கிறவரை, டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிறவரை தேர்ட் ஜெண்டர் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணது இந்த தீர்ப்பு. சரியா? ஸோ இதுதான் 3ஆம் பாலினமாக அங்கீகரித்தது. ஸோ தன்னிச்சையான பாலின அடையாள உரிமை 21வது ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, சரியா, வாழ்க்கை மற்றும் தனி மனிதத்தின் கண்ணிய உரிமை, அதாவது ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி அப்படிங்கிற ஆர்டிகல் 21 உச்சநீதிமன்றம் அது ஒவ்வொரு வழக்கிலையும் ஒவ்வொரு மாதிரி ஒரு புரிதலை அவங்க ஒவ்வொரு தீர்ப்புலையும் சொல்கிறாங்க. கண்ணியத்துடன் கண்ணியத்துடன் வாழ்வது கூட ஆர்டிகல் 21க்கு கீழே வாழ்க்கை மற்றும் தனிநபர் சுதந்திரத்துக்கு கீழே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கூட தன்னைத்தானே அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த உரிமை கண்ணிய உரிமையின் ஒரு பகுதி அப்படின்னு அறிவிக்கிறாங்க. சரியா? அதே மாதிரி சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இங்கே ஆண் பெண் இல்லை, அந்த மனுஷங்களுக்கும் அவர்களுக்கும் இந்த தேர்ட் ஜெண்டருக்கும் சமமான உரிமை. ஏன்னா 14 என்ன சொல்லுது? ஈக்குவாலிட்டி பிஃபோர் த லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. ஆர்டிகல் 15 என்ன சொல்லுது அப்படின்னா நோ டிஸ்கிரிமினேஷன், சரியா, நோ டிஸ்கிரிமினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுது. சரியா? பாகுபாடு இல்லாமை. அதே மாதிரி 19 சப்கிளாஸ் 1A என்ன சொல்லுது அப்படின்னா கருத்து சுதந்திரம். ஸோ உங்களை நீங்களே ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு சுதந்திரம் இல்லை அப்படின்னா இந்திய நாட்டில், இறையாண்மையுடன் கூடிய இந்திய நாட்டில் கருத்து சுதந்திரம் இருக்குது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால தான் ஆர்டிக்கல் 14, 15, 19 சப்கிளாஸ் 1A இதையெல்லாம் பயன்படுத்தி இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. சரியா? பாலின அடையாளம் என்பது மருத்துவம் அல்லது அறுவை சிகிச்சையும் சார்ந்தது அல்ல. சரியா? ஸோ ஜெண்டர் ஐடென்டிட்டி டஸ் நாட் டிபெண்ட் ஆன் மெடிக்கல் ஆர் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் சட்ட அடிப்படையில் நல்சா இந்திய ஒன்றியம் வழக்கினுடைய மைய புள்ளி. இதை பேஸ் பண்ணி தான் 2019 ஆக்ட் கொண்டு வந்தது. அதில் இருக்கக்கூடிய வரையறைகள் தெளிவற்றதாக இருக்குது. வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதில் சில இடையூறுகள் இருக்குது. அதற்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டதே 2026ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட திருநங்கையர் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம். சரியா? ஓகே. அடுத்து இந்த பிரிவின் கீழே 2019 சட்டம் இந்த பிரிவு 4(2) அப்படிங்கிறதான் மிக மிக முக்கியமானது. நம்ம செல்ஃப் பெர்சீவ்டு ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, தன்னிச்சையான பாலின அடையாளத்தின் உரிமை உண்டு. அந்த சட்டப்பூர்வ உரிமையை உறுதி செய்யக்கூடிய பிரிவு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திருநங்கைகள் பாதுகாப்பு சட்டம் 2019 4 உட்பிரிவு 2. சரியா? நடைமுறையில் நான் யார் என்பதை நானே நிர்ணயிக்கக்கூடிய உரிமை எனக்கு உள்ளது. அந்த மாதிரி ஒரு திருநங்கையர்
தானே தன்னைத்தானே திருநங்கை என்று அறிவிப்பதன் மூலமாக அல்லது சுய உணர்வின் மூலமாக சொல்வதன் மூலமாக அவருடைய சான்றிதழை, அவருக்கு சர்டிஃபிகேட் டிரான்ஸ்ஜெண்டர் தேர்ட் ஜெண்டர் அப்படின்ற சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா எந்த அறுவை சிகிச்சையுமோ எந்த அத்தாரிட்டியோட ஒப்புதலோ இல்லாமல் தன்னைத்தானே அறிவிப்பதன் மூலமாக அந்த சான்றிதழை பெற முடியும். சரியா? மருத்துவ குழுவின் தீர்ப்போ அல்லது நிர்வாக சரிபார்ப்போ தேவைப்படுவதற்கு இல்லை அப்படின்னு. ஸோ சிம்பிளாக நம்ம பேசுன மாதிரி தான், தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடிய எந்த மருத்துவ பரிசோதனையும் இல்லாமல் தன்னைத்தானே அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடிய, அதுவும் செல்ஃப் பெர்சீவ்டு ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னிச்சையான பாலின அடையாளத்திற்கான உரிமையோடு அடையாளப்படுத்தி கொண்டு அந்த சான்றிதழையும் பெறக்கூடிய உரிமை உண்டு அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லைடில் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போது 2026 இந்த அமெண்ட்மெண்ட் எதற்காக தேவை? 2019 இந்த உரிமை நல்சா தீர்ப்பின் அடிப்படையில் திருநங்கையருக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. இப்போ ஏன் அது மறுபடியும் வேணும் அப்படின்னா, சில வரையறைகள் திருத்தப்பட்டுள்ளது. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட், பொருத்தமான அரசு அப்படின்ற வரையறை திருத்தப்பட்டுள்ளது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, திருநங்கை அப்படின்றது கூடிய அந்த மீனிங், அதாவது டிரான்ஸ்ஜெண்டர், சரியா, டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன் அப்படின்ற அதனுடைய பொருளும் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? அதே மாதிரி அத்தாரிட்டி அப்படின்ற ஒரு டெஃபனிஷன், அதிகார அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அதிகார அமைப்பு அப்படின்றதுக்கும் புதிய வரையறை இதில் கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்து இன்னொன்று, 2019 வந்த அந்த சட்டத்தில் பர்சன் வித் இன்டர்செக்ஸ் வேரியேஷன்ஸ், தமிழில் இதை இடையிலங்க மாறுபாடு உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? இது எதற்காக அப்படின்னா, சிலர் இந்த சட்டத்தினை முறையில்லாமல் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வதை தடுக்கும் வண்ணம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, த பர்சன் வித் இன்டர்செக்ஸ் வேரியேஷன்ஸ், இடையிலங்க மாறுபாடு உள்ளவர்கள் அப்படின்ற வரையறை மாற்றப்பட்டுள்ளது. அதை அதை கம்ப்ளீட்டாக இந்த 2026 எலிமினேட்டே பண்ணிட்டாங்க. 2019 ஆக்சுவலாக அந்த சட்டத்தில் இந்த இடையிலங்க மாறுபாடு உள்ளவர்கள் அப்படின்றது இருந்தது. அதை தவறாக பயன்படுத்துகிறார்கள் அப்படின்ற காரணத்துக்காக இதை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. சரியா? அதே மாதிரி மொத்தமாக டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்காக அப்படி இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதை டெஃபனிஷன். ஸோ நம்ம இந்த சட்டம் திருத்தி அமைக்கப்பட்டதனுடைய நோக்கமே நம்ம என்ன சொன்னோம், இந்த டெஃபனிஷன் ரொம்ப வேகாக இருக்குது. 2019 டெஃபனிஷன் இந்த 2026 அந்த வேக் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறத கரெக்டாக டிஃபைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சட்டம் கொண்டு வந்தப்பட்டதே நோக்கம். ஸோ அப்போ இந்த நோக்கத்தை செயல்படுத்தும் வண்ணம் என்ன பண்ணுறாங்க, பரந்த வரை ப்ராட் டெஃபனிஷன் அப்படின்றதுக்கு பதிலாக ஸ்பெசிஃபிக் சோசியோ கல்ச்சுரல் கேட்டகரிஸ். நீங்கள் வட இந்தியா போனீங்கன்னா தெரியும், கின்னர், கிஜ்ரா, அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அரவாணிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, ஜோகதா. ஸோ இந்த மாதிரி சமூக கலாச்சார பிரிவுகளை என்ன பண்ணுறாங்க, இதில் பட்டியலில் கொண்டு வர்றாங்க. இந்த பட்டியலில் இது எதற்காக அப்படின்னா, 2019 சட்டம் நல்சா தீர்ப்பின் அடிப்படையில் தேர்ட் ஜெண்டருக்கு அவர்களை அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடிய உரிமையை கொடுத்தால் கூட அந்த டெஃபனிஷன் அப்படிங்கிறது, அந்த வரையறை அப்படிங்கிறது சில இடங்களில் பொருத்தமற்றதாகவும் சில இடங்களில் பரந்துபட்ட ப்ராட் டெஃபனிஷனாகவும் இருக்குது. ஸோ அதனால் பயனாளர்களை கண்டுகொள்வதற்கு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நலத்திட்ட உதவிகள் அவங்களுக்கு சரியாக போய் சேரணும் அப்படின்னா பயனாளர்களை கண்டுகொள்வது அப்படின்றது அரசுக்கு மிக மிக முக்கியமானது. அப்படின்னா தான் அவர்களுக்கு கல்வியிலோ சுகாதாரத்திலோ வேலைவாய்ப்பிலோ இட ஒதுக்கீடுலோ ஓட்டு உரிமையிலோ அரசியல் உரிமையிலோ அவர்கள் பங்கு செலுத்த முடியும். அப்படின்னா பயனாளர்களை சரியாக அடையாளம் காண வேண்டும். ஸோ அது டெஃபனிஷனை மாற்றணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் இந்த 2019 திருநங்கையர் உரிமை பாதுகாப்பு சட்டமே திருத்தப்பட்டு 2026 நடைமுறைக்கு அந்த திருத்தப்பட்ட சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதனால தான் ப்ராட் டெஃபனிஷன் இல்லாமல் இந்த கின்னர், கிஜ்ரா, அரவாணி, ஜோகதா அப்படின்ற ஸ்பெசிஃபிக்கான அந்த பிரிவுகளை இதில் பட்டியலில் கொண்டு வர்றாங்க. சரியா? இன்னொன்று இதில் முக்கியமான சில விஷயம் அப்படின்னா என்ன அப்படின்னா, செக்ஷுவல் ஓரியன்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாலின நாட்டம் அல்லது தன்னிச்சையான பாலியல் அடையாளம் மட்டும் கொண்டவர்கள் இதில் அடங்காது. இதில் யார் வர மாட்டாங்க அப்படின்னா,
நான் எந்த மாதிரியான ஒரு மனிதன் இருக்கான் அப்படின்னா அவனுடைய செக்ஷுவல் ஓரியன்டேஷன் என்ன அப்படின்றத பொறுத்து அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்குள்ளே வரமாட்டாங்க. திருநங்கையர் அப்படின்னு சொல்லக்கூடிய தேர்ட் ஜெண்டரில் இவங்க வரமாட்டாங்க. சரியா? தன்னிச்சையான பாலியல் அடையாளம் கொண்டவர்கள் திருநங்கையர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிரான்ஸ்ஜெண்டர் தேர்ட் ஜெண்டர் அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே இவங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த ஸ்லைடில் நம்ம என்னென்னலாம் பார்க்குறோம் அப்படின்னா டெஃபனிஷன் அப்படின்றதுல 2 டெஃபனிஷன் மாற்றிருக்காங்க. ஒன்று திருநங்கை அப்படிங்கிற டெஃபனிஷன் மாற்றிருக்காங்க. இன்னொன்று பொருத்தமான அரசு அப்படின்றத டெஃபனிஷன் ஆஃப் அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட் அப்படின்றத மாற்றிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அத்தாரிட்டி அப்படிங்கிற டெஃபனிஷன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பர்சன்ஸ் வித் இன்டர்செக்ஸ் வேரியேஷன் அப்படின்ற வரையறை, அதாவது இடையிலங்க மாறுபாடு உள்ளவர்கள் வரையறை நீக்கப்பட்டுள்ளது. ப்ராட் டெஃபனிஷன் அப்படின்றதுக்கு பதிலாக பர்டிகுலராக ஆப்டாக இதில் யார் தான் வருவாங்க, அந்த வேக் டெஃபனிஷனை மாற்றிட்டு ஸ்கோப்குள்ளே யாரெல்லாம் வருவாங்கன்றதுக்காக தானே இந்த சட்டம் கொண்டு வந்தது. அப்போ அதற்குள்ளே வரக்க பிரிவுகள் கின்னர், கிஜ்ரா, அரவானி, ஜோகதா அப்படின்ற பிரிவுகள்லாம் உள்ளே கொண்டு வர்றாங்க. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், பாலின நாட்டத்தின் அடிப்படையில் தேர்ட் ஜெண்டர் அப்படின்றத நாங்கள் டிசைட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத மத்திய அரசு தெளிவாக இந்த சட்டத்தில் அதை அவங்கள நீக்கி பிற பாலியல் நாட்டம், அதாவது தன்னிச்சையான பாலியல் அடையாளத்தின் அடிப்படையில் இந்த தேர்ட் ஜெண்டரை கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஓகே, இப்போது அடுத்த ஸ்லைடில் ஸோ மிக முக்கியமான மாற்றம் அப்படின்னா நம்ம பேசின மாதிரி இந்த 4(2) 2019 4(2) அப்படிங்கிற பிரிவில் நம்ம என்ன பார்த்தோம்? செல்ஃப் பெர்சீவ்டு ஐடென்டிட்டி அப்படின்ற ஒன்று பார்த்தோமா? அந்த செல்ஃப் பெர்சீவ்டு ஐடென்டிட்டி அப்படிங்கிறது தான் தன்னிச்சையான தன்னுடைய பாலினத்தை அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு உரிமை அப்படிங்கிறது நல்சா தீர்வின் மையப்புள்ளி. அதன் அடிப்படையில் தான் அந்த திருநங்கை பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்தது. தேர்ட் ஜெண்டர் அப்படின்ற திருநங்கையரை 3ஆம் பாலினமாக இந்த அரசு அங்கீகரித்தது. ஆனால் 2026ஆம் ஆண்டு திருத்தப்பட்ட சட்டத்தில் இந்த செல்ஃப் பெர்சீவ்டு ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரிவு 4(2) என்ன பண்ணியிருக்காங்க? நீக்கியிருக்காங்க. ஸோ அப்போ சட்டப்பூர்வ பாலின அங்கீகாரம் பெற திருத்தப்பட்ட சான்றிதழ் அதிகார அமைப்பு நடைமுறையின் வழியாகவே செல்ல வேண்டும். சுய அறிவிப்பு, அதாவது செல்ஃப் பெர்சீவ்டு செல்ஃப் டிக்ளரேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் அப்படிங்கிறது போதாது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன முறை வழி இருக்கோ அந்த வழியாக தான், அதாவது வந்து நீங்கள் வந்து போய் ஒரு டாக்டர் அல்லது அறுவை சிகிச்சை அவர் கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட், அதற்கு ஒரு அத்தாரிட்டி அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட்டோட டெஃபனிஷனை சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதற்கு காரணம் இதுதான். அதற்கு அப்ரோப்ரியேட் அத்தாரிட்டி அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் தான் இதற்கு அத்தாரிட்டி. ஸோ நீங்கள் அறுவை சிகிச்சை நிபுணர் அவர் சொல்லக்கூடிய அவர் கொடுக்கக்கூடிய அந்த சான்றிதழ் எந்த அத்தாரிட்டி கிட்ட, எந்த அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட் கிட்ட போகணும் அப்படின்னா டிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க, டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட். அவர்கிட்ட போய் அவர் உங்களுக்கு என்னதோ அந்த திருநங்கையர் அப்படின்ற சான்றிதழை வழங்க அதிகாரம் பெற்றவர். அப்போ இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, செல்ஃப் டிக்ளரேஷன் இஸ் நோ லாங்கர் சஃபிஷியன்ட். சரியா? அப்போ நல்சா தீர்ப்பின் அடிப்படையே இந்திய அரசியல் சாசனம் 19வது பிரிவு உட்பிரிவு A1 ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க, ரைட் டு எக்ஸ்பிரஸ் யுவர் ஓன் ஐடென்டிட்டி. சரியா? உங்களுக்கு கருத்து சுதந்திரம் இருக்குது. தன்னைத்தானே யார் என்பதை அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடிய சுதந்திரம் அப்படிங்கிறது ரைட் டு ப்ரைவசியில் ஆர்டிகல் 21க்கு கீழே வருது. ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டிக்கு கீழே வாழும் உரிமை, கண்ணியத்துடன் வாழும் உரிமை அப்படின்றதுக்கு கீழே 21 ஆர்டிகல் 21 அரசியல் சாசனத்தில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வருது. அதை பேஸ் பண்ணி தான் நல்சா தீர்ப்பு, நல்சா வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2014 கேஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் இந்த வழக்கினுடைய தீர்ப்பை சொல்கிறாங்க. ஸோ அப்போ கிரிட்டிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த 4(2) இந்த 4 உட்பிரிவு 2 இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் அப்படிங்கிறதையும் சுய அறிவிப்பு போதாது அப்படின்னு செல்ஃப் பெர்சீவ்டு ஐடென்டிட்டி வழியாக தன்னை யார் என்று அறிவித்து கொள்ளக்கூடிய அந்த உரிமை இதில் என்ன பண்ணுறது எடுத்திருக்காங்க அப்படின்றதுனால நல்சா தீர்ப்பின் அடிப்படையை
இந்த 2026ஆம் ஆண்டு திருத்தப்பட்ட சட்டம் நீர்த்து போகவிட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதற்காக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டதோ அதன் நோக்கமே இல்லாமல் போயிருச்சு அப்படின்னு என்ன சொல்கிறாங்க, இந்த கிரிட்டிக்ஸ் இதை தான் சொல்லுது. சரியா? இதனால தான் இந்த தீர்ப்பின் ஆன்மாவை, நல்சா தீர்ப்பின் ஆன்மாவையே மாற்றுகிறது அப்படின்னு விமர்சகர்கள் இதை சொல்கிறாங்க. தட்ஸ் எக்ஸாக்ட்லி ஒய் கிரிட்டிக்ஸ் சேஸ் த அமெண்ட்மெண்ட் ரிவர்ஸ் த ஸ்பிரிட் ஆஃப் த நல்சா ஜட்ஜ்மெண்ட். 2019 அந்த சட்டம் கொண்டு வந்தனுடைய மிக முக்கியமான நோக்கம் அப்படிங்கிறதே தன்னைத்தானே அறிதல், தன்னைத்தானே அறிவித்து கொள்ளுதல். என்ன பாலினம் அப்படிங்கிறத அது 2019ஆம் ஆண்டு சட்டத்தில் இருந்தது. ஆனால் 2026ஆம் ஆண்டு சட்டம் அந்த பிரிவையை நீக்கிருச்சு. எனவே விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது நல்சா தீர்ப்பின் ஆன்மாவை குலைத்து விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் ரீசெண்டாக நீங்கள் டெல்லியில் பார்த்துருப்பீங்க, நிறையா போராட்டங்கள்லாம் நடந்தது. அந்த போராட்டத்தில் தான் நீங்கள் நாளேடுகளை செய்தியாக படிச்சிருப்பீங்க. சரியா? ஓகே. ஸோ அப்போ இந்த 4(2) பிரிவை நீக்கினது இது நல்சா தீர்ப்புக்கு எதிராக அமைந்தது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லைட். சரியா? ஓகே. இப்போது அடையாள சான்றிதழ் பெற்றவர் தங்களது நீங்கள் ஒரு அறுவை சிகிச்சையின் மூலமாக டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டை போய் அவர் ஒப்புதல் கொடுத்து திருநங்கை அப்படின்ற சான்றிதழ் பெற்றுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய முதல் பெயர் அடையாள சான்றிதழ் அப்படின்றது இங்கே கீவேர்டு. உங்கள் முதல் பெயரை பிறப்பு சான்றிதழ் உங்கள் பர்த் சர்டிஃபிகேட்லேருந்து எல்லா அதிகாரப்பூர்வ ஆவணங்கள்லையும் என்ன பண்ண மாற்றிக்கொள்ளக்கூடிய உரிமை இருக்குது. சரியா? அதே மாதிரி பாலின மாற்று அறுவை சிகிச்சை செய்யும் மருத்துவமனை நோயாளியின் விவரங்களை மாவட்ட ஆட்சியருக்கும் தொடர்புடைய அதிகார அமைப்புக்கும், இந்த அத்தாரிட்டி அப்படிங்கிற டெஃபனிஷனை சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க இல்லையா? ஸோ அப்போ நீங்கள் எந்த மருத்துவமனையில் போய் அந்த அறுவை சிகிச்சை செய்தீங்க, யார் உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தா அப்படிங்கிறத நீங்கள் யார்கிட்ட சொல்லணும் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும். சரியா? பரிந்துரைக்கப்பட்ட படிவத்தில். சரியா? ஸோ அப்போ இந்த ரெலவெண்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிறது இங்கே யார் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட். யூ ஹாவ் டு சப்மிட், யூ மஸ்ட் சப்மிட் த ரிப்போர்ட் இன் அ ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்ம். சரியா? பரிந்துரைக்கப்பட்ட படிவத்தில் நீங்கள் அதை சப்மிட் பண்ணணும். ஸோ அப்போ அறுவை சிகிச்சை நடக்குது, அந்த மருத்துவமனையுடைய அதனுடைய இதை நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்கிட்ட கொடுக்குறீங்க. ஸோ அவர் திருநங்கையர் அப்படிங்கிற சான்றிதழ் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய முதற் பெயரை மாற்றிக்கொண்டு உங்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து அரசு ஆவணங்கள்லையும் நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா உங்களுடைய பெயரை மாற்றிக்கொள்ளக்கூடிய உரிமை, உங்களுடைய ஜெண்டரை இனிமேல் டிரான்ஸ்ஜெண்டர், தேர்ட் ஜெண்டர் அப்படின்னு நீங்கள் போட்டுக்கலாம் அப்படின்றதுல தான் இந்த ஸ்லைட் சொல்லுது. அடையாள சான்றிதழ், பெயர் மாற்றம், அறுவை சிகிச்சை அறிக்கை. சரியா? ஓகே. இப்போது இந்த 2019ஆம் ஆண்டு சட்டம், 2026ஆம் ஆண்டு சட்டம், இந்த ரெண்டுக்கும் ரொம்ப கம்பைல் பண்ணுற மாதிரி ரொம்ப கிறிஸ்பாக சில ஒப்பீடுகள், டிஃப்ரென்ஷியேஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், வரையறை டெஃபனிஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2019ஆம் ஆண்டு சட்டம் ப்ராட் டெஃபனிஷன்ஸ். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்றத எல்லா வகையில் இருக்கிறவங்களையும் உள்ளடக்கியது, ஆண் பெண் இந்த 2 பாலினத்திற்கு வெளியில் அப்படின்ற மாதிரி ப்ராடாக டெஃபைன் பண்ணியிருக்காங்க. அதில் ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே சொல்லலை. ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்லைடில் பார்த்துருப்போம், பட்டியலிடப்பட்ட வகைகள், அதாவது கிஜ்ரா, கிண்ணர், ஜோகிதா, அரவாணிகள் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக இவங்க தான் இருப்பாங்க, இவங்க இருக்க மாட்டாங்க. செல்ஃப் டிக்ளரேஷன், அதாவது தன்னுடைய பாலியல் நாட்டத்தின் கீழே யார் வேணாலும் என்ன பண்ணியிருக்க முடியாது, அவங்கள டிரான்ஸ்ஜெண்டராக அறிவிச்சிருக்க முடியாது. அதே மாதிரி இன்னொன்று ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அதெல்லாம் இல்லாமல் சில குறிப்பிட்ட ஒரு சோஷியல் குரூப், கல்ச்சுரல் குரூப், அவங்க மட்டும்தான் இந்த 2026 அமெண்டுக்கு கீழே அவங்க தன்னைத்தானே எப்படி அறிவிச்சிக்க முடியும் அப்படின்னா டிரான்ஸ்ஜெண்டர்ஸாக அறிவிச்சிக்க முடியும். அடுத்தது பாலின அடையாள உரிமை. இதில் இந்த 4(2) பார்த்தோம் இல்லையா, தன்னிச்சையான அடையாளம் அப்படிங்கிறது அதை இதில் நீக்கியிருக்காங்க. அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நல்சா தீர்ப்பின் அடிப்படையை நீர்த்து போக செய்து விட்டது அப்படின்னு விமர்சகர்கள் சொல்கிறாங்க. அடுத்து சான்றிதழ் பெறும் முறை, இதில் முக்கியமானது செல்ஃப் டிக்ளரேஷன் சஃபிஷியன்ட். இங்கே அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் கிடையாது, நிர்வாக அதிகார அமைப்பின் மூலமாக. அது யார் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட். அதனால தான் அந்த அத்தாரிட்டி அப்படிங்கிறதே இங்கே சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ அவர் மூலியமாக நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு தான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேமை சேஞ்ச் பண்ணிவிட்டு
நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களோட கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் எல்லாத்துலேயும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டான். அடுத்தது அறுவை சிகிச்சை அறிக்கை. இதுக்கு முன்னாடி சர்ஜரி ரிப்போர்ட் அப்படிங்கிறது கட்டாயம் இல்லை. இப்போ நீங்கள் அந்த அறுவை சிகிச்சை மருத்துவமனை எங்கே பண்ணினீங்க, அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், மாவட்ட ஆட்சியருக்கு நீங்கள் கொடுக்கணும். சரியா? அதற்கடுத்து தேசிய குழு அமைப்பு, நேஷனல் கவுன்சில் ஸ்ட்ரக்சர்ஸ், இது வந்து ஜென்ரல் ரெப்ரசன்டேஷன் தான். இது எப்படி அப்படின்னா 5 ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ரொட்டேஷனில் பண்ணியிருப்பாங்க. சரியா? இப்போது நல்சா தீர்ப்பின் அடிப்படையில் அமையப்பெற்ற திருநங்கைகள் பாதுகாப்பு திருத்தச் சட்டம் 2026 ஏன் வந்தது, அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்றத ரொம்ப தெளிவாக வரையறையோட அதில் இருக்கக்கூடிய மாற்றங்கள், பின்னணி எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக பார்த்தோம். இப்போ இன்னொரு டாப்பிக்கில், அடுத்த டாப்பிக்கில் பாலிட்டி சார்ந்த இன்னொரு நடப்பு நிகழ்வுகளை நம்ம வரலாற்று பின்னணியோட பார்க்கலாம். சரியா? நன்றி.